எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? இவன் பேர் காதம்பரி, வயசு 30 ஆகுது. இவன் கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ நடுத்தர வசதியில் பின் வந்தம்மா கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது புது வரங்களை மிஸ் பண்ணாமல் உடனடியாக பார்க்க முடியும். இவங்க இந்து மதத்தை சேர்ந்து சொல்லியிருக்காங்கம்மா. ஜாதியும் பார்த்தீங்கன்னா வண்டின்னு சொல்கிறாங்க, ராசியும் பார்த்தீங்கன்னா சிம்மம் சொல்லியிருக்காங்க, நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணத்தை தான் பார்த்துருவாங்களா. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாமா. இவங்க ஒரு டிகிரி படிச்சதை சொல்லியிருக்காங்க. படித்து முடிச்சுட்டு இப்போ ப்ரைவேட் கம்பெனியில் கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஃபீஸ் ஒர்க்கு, கம்ப்யூட்டர் ஒர்க்கு, பேப்பர் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்காங்களாமா. இவங்க பேரண்ட்ஸ்க்கு இவங்க வெளியூரில் அனுப்ப வேண்டாம் இருப்பெல்லாம் சொல்கிறாங்க. இவங்க ஒரே கம்பெனியில் தான் ஸ்டார்டிங்லேருந்து வேலை பார்த்துட்டு வராங்களா. இப்போ கொஞ்சம் சேலரி நல்லா வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா லாரி டிரைவராக இருக்காங்களா. இவங்க ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக பர்மிட் வாங்கி லோடு எடுத்து டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்களா. அதனால் மந்த்லி ஒன்ஸ் தான் இவங்க அப்பா வீட்டுக்கே வருவாங்களாமா. ஓரளவு நல்ல எனக்கு வந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க ரொம்ப வயசாகிட்டு தானே அப்பா உடம்பு முடியலன்னு சொல்கிறாங்க. இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா பால்வாடியில் சத்துணவு ஆயமாக வேலை பார்க்குறாங்களா. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தங்கச்சி தான் சொல்லியிருக்காங்கம்மா. அவங்களுக்கு மேரேஜ் ஆகி வேறு ஒரு செட்டில் ஆகிட்டாங்களா. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க முதல் திருமணம் பேரண்ட்ஸ் பார்த்து அரேஞ்ச் பண்ணி தான் கல்யாணம் சொல்கிறாங்கம்மா. இவங்க ஹஸ்பண்ட் போதை பழக்கத்துக்கு அடிமையாகி இருந்தாங்க சொல்கிறாங்க. அதை மறைச்சி மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்களா. அப்புறம் அந்த லைஃப் என்ன டிசைட் பண்ணி பிரிச்சு தனியாக வந்துட்டாங்களா. அப்புறம் சில வருஷமாக தனிமையில் தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ அதுலேருந்து மீண்டு வந்து 2ஆம் திருமணம் பண்ணிக்கலாம் விசிட் பண்ணி வரன் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா. இவங்க எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்புற துணை ஒரு நல்ல ஜாப்பில் மந்த்லி குடும்பம் நடத்தக்கூடிய அளவு வருமானம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. இவங்களையும் எங்கள் பையனையும் நல்லா கேரிங்காக பார்த்துன்னு நினைக்கிறாங்கம்மா. உங்களுக்கு பசங்க இருந்தாலும் ஓகே சொல்லியிருக்காங்க. வயசு முன்ன பண்ணி ஓகே சொல்கிறாங்க. அவங்க கடந்த கால வாழ்க்கையை பற்றி எப்போ கேட்கணும்னு சொல்கிறாங்கம்மா. அதே மாதிரி இவங்க பாஸ்ட் லைஃப் பற்றியும் எப்போ கேட்கணும்னு நினைக்கிறாங்க. டாமினேட் பண்ணாமல் நல்லா அன்பா பாசமாக பார்த்துன்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. உங்களுக்கு நல்ல வசதி இருந்து யாருமே இல்லாமல் தனிமை ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டா இவங்க உங்களை நல்லா கேரிங்காக பார்த்துப்பாங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி நல்ல கேரிங்கான குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடக்கிற பெண் உங்களுக்கு கவலையாக கிடைச்சா நீங்கள் ரொம்பவே கொடுத்து வச்சுங்கதாம்மா. இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர அந்த நெக்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.